விரோதி ஒருத்தன் சண்டை போட்டுருக்கா, உன்னுடைய பிராட்டிய பிரித்தவன், ஜடாயுவ கொன்றவன், இத்தனை துராச்சார நடத்தை படைத்தவன், இத்தனை இருந்தும் அவன் கையில ஆயுதம் இல்லேன்னு சொன்ன உடனே நீ போயிட்டு வா, கோயங்குணா கதரகோட்டி கதக்கியான்வா கஸ்யஸ்து, அதாவது கோயங்குணா கதரகோட்டி கதக்கியான்வா கஸ்யஸ்துதேகே பதமதோ பத கஸ்ய பூமிஹி. இது யாருக்கு ஸ்தோத்திரத்துக்கு இலக்காகும்? இப்ப நம்ம பார்த்து இருக்கிறது கீர்த்திமை பாடிப்போய் ராம கல்யாண குணங்களை கீர்த்தனம் பண்ண வேண்டும். குரத்தாழ்வான் விசாரிக்கிறார், அவன் குணத்தை எப்படி கீர்த்தனம் பண்ணுவேன்? ஏன்னா அந்த குணம் முதல்ல எந்த கோஷ்டின்னு தெரிஞ்சா தானே நான் கீர்த்தனமே பண்ண முடியும். இந்த கோஷ்டி, இந்த குணம் கருணை, இது கிருபை, இது பரத்வம், இது சௌலபியம், சரி. அத்தனைக்கு மீறி ராவணன் வந்து நிற்கிறச்சே, இன்று போய் நாளவான்னு ராமா அனுப்பிச்சு விட்டியே, இதை நான் என்ன கருணைன்னு சொல்லுவேனா, கிருபைன்னு சொல்லுவேனா, சௌலபியம்னு சொல்லுவேனா, சௌசீல்யம்னு சொல்லுவேனா, கோயங்குணா? இந்த குணத்துக்கு பேரே எனக்கு தெரியலையே, கொஞ்சம் சொல்லேன். நானும் சாஸ்திரம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், இந்த குணத்துக்கு ஒரு பேர் இது வரைக்கும் யாரும் இட்டதில்லை. கதர கோட்டி கதக்கியான்வா, அல்லது இந்த குணத்தை ஏதான ஒரு கோட்டிலான்னு சேர்க்கலாமா? பரத்த கோட்டியில் சேர்க்கட்டுமா, சௌலபிய கோட்டியில் சேர்க்கட்டுமா, தெரியல. கோயங்குண கதரகோட்டி கதக்கியாம்பா கஸ்யஸ்துதே பதமஹோ. இது யாருடைய ஸ்தோத்திரத்துக்கு இலக்கா போறது? நான் இதை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு பார்த்தா கூட வார்த்தையே கிடைக்கலையராமா. மகரிஷி வால்மீகிக்கே வார்த்தை கிடைக்கலைங்கிறார், ஹனுமான் வார்த்தை கிடைக்கலைங்கிறார். ஆனா ஆண்டாளானா கீர்த்திம பாடி போய்ன்னு சொன்னார். அப்ப ஆறால் பாட முடியும்? எங்களை போன்றவர்களாலெல்லாம் பாட முடியாது. உன் கைப்பிடித்த பூமி பிராட்டித்தான் பாட முடியும் போல், நம்மால பாட முடியாது. அந்த தைரியத்துல தான் ஆண்டாளே சொல்லிக் கொள்கிறாள்னா, வால்மீகி முடியாதுங்கிறார், கூரத்தாழ்வான் முடியாதுங்கிறார், அனைத்து ஆச்சாரியர்களும் முடியாதுங்கிறார். ஆனா ஆண்டாள் தைரியமா பிள்ளை கிளந்தானே கீர்த்திம பாடி போய்ன்னு சொல்றாள். என்ன அது? 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் பிஞ்சாய் பழுத்தாள். ஆகையாலே